மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்த கோரி திமுக சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. மகளிர் மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதிமுகவில் யாரையும் வளர விடாதவர் செங்கோட்டையன். சிறுமையாக பேச ஆரம்பித்து செல்வாக்கை இழந்துவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்னை வந்தடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொன்னேரிக்கு அவர் சென்றார். மகளிருக்கு எதிராக துரோகம் செய்த ஸ்டாலின் வரலாற்றின் கருப்பு பக்கங்களில்தான் இடம்பெறுவார். அவரை மகளிர் சமுதாயம் ஒருபோதும் மன்னிக்காது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். அம்மா உணவகத்தில் உணவின் தரம் குறைவாக இருப்பதாக புகார் வந்துள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ருசியான சுவையான உணவு வழங்கப்படும் என பழனிசாமி உறுதியளித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நாளை காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் 26ஆம் தேதியும், திக்கு விஜயம் 27ஆம் தேதியும், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 28ஆம் தேதியும், மாசி வீதிகளில் தேரோட்டம் 29ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிட்டே லேட்டஸ்ட் நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்பவே ஃபாலோ பண்ணுங்க தினமலர் வாட்ஸ்அப் சேனல்.